Alright. இந்த வீடியோல நம்ம enumerations நான் போனதுல சொன்ன மாதிரியே enums enumerations எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவலுங்க மற்ற லாங்குவேஜ்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு enumerations புதுசா இருந்திருக்காது. பட் ஸ்டில் நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. அது நம்ம லைஃப்ல எல்லாத்துலேயுமே இருக்குமே. இப்போ நீங்க ஒரு ஷர்ட் காலையில் எடுத்து போடுறீங்க, ஆர் ஒரு டூத் பேஸ்டோட பிராண்ட் நீங்க வாங்குறீங்க, ஆர் எனிதிங் வி ஆல் ஹாவ் சாய்ஸஸ் இன் அவர் லைஃப்ஸ். பிலாசபிக்கலாக எடுத்துட்டு போல ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ எனிதிங் தட் இஸ் சாய்ஸ் பேஸ்ட் இன் ஆர் ப்ரோக்ராம்ஸ் வில் எவென்ச்சுவலி லீட் டு enumerations. சிம்பிளுங்க. ஒரு வெதரே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு மழை பெய்யுதா, இல்லை சூரியன் அடிக்குதா, இல்லை இன்னைக்கு புயல் அடிக்குதா, இல்லைன்னா இன்னைக்கு குளிர் அடிக்குதா, that's a சாய்ஸ். என்ன சாப்பிட்றோம், that's a சாய்ஸ். எங்கே நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம், that's a சாய்ஸ். என்ன வெஹிக்கிள் டைப்பில் போகிறோம், சைக்கிளா, பஸ்ஸா, காரா, யூனோ. anyways I don't want to drag it too much. Enumerations ஓட மெயின் கான்செப்டே என்னன்னா, it will be a single value and it will revolve around the choices that you have built up. அவ்வளோதாங்க. பை டிஃபால்ட் ரஸ்ட் வந்து U32 தான் எடுத்துக்கும். பட் நீங்கள் வந்து என்ன டைப் வேணாலும் அதுக்கு கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்ச் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த சாய்ஸ்க்குள்ள ஒரு பேராந்தசிஸை எழுதி நீங்கள் அந்த வேல்யூ எழுதலாம். இப்போ லெட்ஸ் சே U64 எனக்கு வேணும்னா 10 U64 அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த வேல்யூ 10 அண்டர் த டைப் ஆஃப் U64. அந்த மாதிரி யூ கேன் ரைட் மல்டிபிள் சாய்ஸஸ் பெட்டீத்து. அவ்வளோதாங்க. அவ்வளவே தான் எனிமிரேஷன்ஸை பற்றி. இப்போ இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா எங்கே வேணாலும் யூஸ் ஆகலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஒரு செக்ஷனில் இருக்கிற அப்படின்னு வைங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு செக்ஷனில் இருந்திருப்போம். நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து ரிவர்ஸ் தான் செக்ஷனாக வச்சுருப்பாங்க. யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த ஸ்கூலில் படிச்சிருப்பேன்னு. ஸோ ரிவர்ஸில் வந்து நான் ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷன் ஒரு தடவையும் நான் மாறுவேன். பிகாஸ் நான் ப்ரொமோட் ஆகிறேன்ல ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸு. ஸோ அக்கார்டிங் டு தேர் அலோகேஷன் பாலிசிஸ் ஐ வில் பி சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் செக்ஷன் டு another செக்ஷன். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? எக்ஸாக்ட்லி ஒரு enumerable யூஸ் பண்ணலாம். என்யூமரேஷன் அது யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி உங்களோட மார்க்ஸ், நான் மார்க்ஸ் வெக்டார் எழுதுனேன் ஞாபகம் இருக்குங்களா? அந்த மார்க்ஸ் வெக்டாரில் இட் வாஸ் ஜஸ்ட் அ வெக்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸில் ஒரு நம்பரும் ஒரு சப்ஜெக்ட் குறிக்கிற மாதிரி யூ could have possibly done with an enum. நம்ம அதெல்லாம் இப்போ கோடில் பார்ப்போம். நாட் பாசிபிளி நான் விட்டுட்டு போக விரும்பல. ஜஸ்ட் டெல்லிங் யூ எக்ஸ்பிளைன். நான் ஏன் இதை கொடுக்குறேன்னா ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் டெல் யூ அ சின்டாக்ஸ். உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸை இன்வோக் பண்ணணுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோதாங்க. இதற்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர் எக்ஸ்பிளைன் வாட் திஸ் கான்செப்ட் இஸ். ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ நம்ம கோடில் இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அந்த இதில் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே லெட் மீ டிஃபைன் அ செக்ஷன் ஹியர். கோயிங் டு பி ஆஃப் டைப் செக்ஷன். இப்போ இந்த செக்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணுறேன்னா இங்கே மேலேயே நான் டிஃபைன் பண்ணுறேன். அஸ் ஐ செட் gonna be of enum within a type and then followed by the possibilities, the possible values ன்னு வைங்களேன். நான் சொன்ன மாதிரி it was river names. so வைகை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, அதுக்கப்புறம் மறந்துருச்சு. வேற என்ன செக்ஷன்ஸ் இருந்ததுன்னு மறந்துருச்சு. பட் யா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எரர் கொடுக்குது. ஸோ என்னன்னு பார்ப்போமே. செக்ஷன் does not implement debug. add derive debug to section manually or manually implement debug for section. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட அவுட்டர் திங் இருக்குல்ல, அவுட்டர் ஸ்ட்ரக்சர், அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஒரு பர்டிகுலர் ட்ரெயிட்டை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அதனோட இன்னர் மெம்பர்ஸ் எவ்ரி சிங்கிள் ஒன் ஷுட் ஆல்சோ ஃபாலோ த சேம் ட்ரைட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தம். யாரும் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க உடம்புல எல்லாமே உங்களோட உடம்பு பொருளா இருந்தா மட்டும்தான் அது உங்களோடதுன்னு ஆகும். இன்னொருத்தவங்களோட உடம்பு பொருள் உங்களால் அட்டாச் பண்ண முடியாது unless and until you're going for a transplant. கரெக்டுங்களா? அப்போ ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பார்ட் ஆஃப் யுவர் பாடி ஷுட் பி யோர் ஓன். இன்னொருத்தவங்களோட பாடி பார்ட்டை உங்களால் வந்து ஆர்டிஃபிஷியலாக எடுத்து ஃபிட் பண்ணிக்க முடியாது. நம்ம இந்த சைபர் பங்கில் வருமே பயோ ஃபிட்டிங், பயோ ஹேக்கிங் அப்படின்னு, அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. ஸோ அதே லாஜிக் தான். திங்க் தம் ஆஸ் தேர் ஓன் பாடி பார்ட்ஸ் and their body parts should also have the trait what that particular human being has, which makes sense illa. இப்போ
நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டோ இல்லைனா ஒரு என்ஜினியரோ இல்லை ஒரு டாக்டரோ இல்லைனா ஒரு அக்கௌண்டன்ட்டோ இல்லை வாடவர் ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் இருக்கீங்கன்னா அது நீங்கன்னா யாரு எல்லா பாடி பார்ட்ஸும் சேர்த்தது தானே. உங்கள் மூளை மட்டுமா இல்லை உங்கள் கண்ணு மட்டுமா இல்லை இல்லை. ஸோ யூ கெட் த பாயிண்ட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் கோனா டிரைவ் த சேம் ட்ரைட் கால்ட் debug. ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, எய்தர் உங்களுக்கு இங்கே ஒரு வேல்யூ வைக்கலாம், அந்த வேல்யூவோட டைப்பை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம், ஆர் நீங்கள் நார்மலாக அப்படியே விட்டுட்டீங்கன்னா இதுக்கு வேல்யூ 0-ஆக இருக்கும், இதுக்கு வேல்யூ 1-ஆக இருக்கும், 2-ஆக இருக்கும், இது 3-ஆக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு VS கோடில் தெரியும். சரி, இப்போ வர எரர்ஸ் எல்லாமே இப்போ சால்வ் பண்ணுவோமா? பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே இன்னொரு இனமே நான் கிரியேட் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ இட்ஸ் கோனா பி ஆஃப் டைப் மார்க்ஸ். ஆக்சுவலாக யூ நோ வாட், லெட் மீ டிஃபைன் இட் ஆஸ் அ ப்ளூரல் டைப். ஏன்னா செக்ஷன்ஸில் ஏதோ ஒரு பாசிபிள் செக்ஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ லெட் மீ டிஃபைன் இட் ஆஸ் அ ப்ளூரல் டைப். அதே மாதிரியே நான் இங்கே டிரைவ் கொடுத்து லெட் மீ ஆல்சோ கிரியேட் அ நியூ டைப் கால் மார்க்ஸ். 5 சப்ஜெக்ட் கொடுத்துருந்தீங்களா? ஸோ 5 சப்ஜெக்ட் எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் ஆப்வியஸ்லி, அப்புறம் தமிழ். தமிழ் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுமா? சரி, ஓகே. தமிழ் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேத்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் கோர்ஸ், ஃபாலோட் பை சோஷியல் ஸ்டடீஸுங்களா. இப்போ இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படின்னு தெரியலைங்க. நான் படித்த காலத்தில் 10th வரைக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது. மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸு, இங்கிலீஷு அண்ட் தமிழ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் நான் இங்கே அப்டேட் பண்ணிடுறேன், இது கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நம்ம இங்கே கிரியேட் நியூ ஸ்டூடெண்ட்டில் புதுசாக ஆர்குமெண்ட்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். So I'll define it as marks here and then followed by section. Gonna be of sections. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் அப்டேட் பண்ணிடுறேன். என்ன நீங்கள் கொடுத்துருக்க. ஸோ இதுவும் அப்டேட் ஆயாச்சு. நம்ம இங்கே ஃபாலோட் பை ஆக்சுவலாக என்ன வாட், இப்போதைக்கு நான் இந்த பிரிண்ட் மார்க்ஸை கமெண்ட் பண்ணிடுறேன், நம்ம பின்னாடி வருவோம். ஸோ இங்கே நம்ம புது ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணணுங்களா? இந்த பர்டிகுலர் ஈனம் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். மார்க்ஸ், அந்த நேம் ஆஃப் த ஈனம், டபுள் கோட் ஆர் டபுள் கோலன், கோட்னு சொல்லியிருக்கூடாது, மை பேட், டபுள் கோலன் ஃபாலோட் பை த ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஆக்சுவலாக இதுக்கு மார்க்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ லெட் மீ டிஃபைன் இட் அஸ் U8 ஹியர், U8. ஏன்னா மார்க்குக்கு வந்து பை டிஃபால்ட் ஒரு வேல்யூ எடுக்கக்கூடாது. So we will also hold the values for each mark. சரிங்களா? இப்போ இங்கே என்ன நான் போட்டிருந்தேன் மறந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ நான் தமிழில் கொடுத்து லெட்ஸ் சே ஒரு 85ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. 85. அதுக்கப்புறம் மார்க்ஸ் இங்கிலீஷ் ஒரு 70. அப்புறம் மார்க்ஸ் மேத் அது ஒரு 85. அப்புறம் மார்க்ஸ் வேற என்ன விட்டுட்டேன், சயின்ஸியா, சயின்ஸில் ஒரு 25ன்னு வச்சுப்போம். அப்புறம் சோஷியல் ஸ்டடீஸ் அது நான் மெட்ரிக்கில் படித்ததுனால அது மக்கப் தான். ஸோ அது பெருசாக உங்களுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை, மக்கடிச்சா போதும். ஓகே. செக்ஷன் வந்து செக்ஷன்ஸ் ஆஃப், நான் வேரியல் தானே படித்தேன். வேரியல். ஓகே. ஸோ இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலயமா யூ கேன் ஹாவ் மல்டிபிள் சாய்ஸஸ் அலாங் சைட் வித் வாட் எவர் யூ வாண்ட். இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது எப்படி பிரிண்ட் ஆகுங்கிறது இங்கே நான் காட்டுறேன். ஸோ இங்கே நான் லைன் மை டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்து அந்த யூஷுவல் லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த இதுக்கான ரீசன் கொடுத்துருப்பேன். ஏன் நான் வந்து ஐ மீன் ஃபுல் ரீசன் கொடுக்கல, கோலன் கொஷின் மார்க் ஏன் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ ரன் பண்ணி பார்ப்போங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் காட்டுது. நம்மளோட செக்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோன்னு காட்டுது. அந்த பர்டிகுலர் மார்க்ஸும் நமக்கு காட்டுது. தெரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த மார்க்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதை அன்கமெண்ட் பண்ணுறேன். அன்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த ஓல்டு எரரே வருது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச எரர் தான். டிஸ்பிளே ட்ரைட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால நம்ம நார்மல் கர்லி பிரேசஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ வில் ஜஸ்ட் யூஸ் த டீபக் வெர்ஷன் ஆஃப் இட். பண்ணோடனே உடனே நமக்கு வந்து முடிஞ்சிருது, அதாவது எரர்ஸ் எதுவுமே வராமல் இருக்குது.
இப்போ நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இங்கே பப் யூஸ் பண்ணாததுனால தான் இது எல்லாமே வார்னிங்ஸ் காட்டுது. பேசிக்காக சிம்பிளுங்க. ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் வந்து பை டிஃபால்ட் நீங்கள் பப் யூஸ் பண்ணலைன்னா இட் வில் ஒன்லி அவைலபிள் டு த கரண்ட் கிரேட். அப்படி இல்லை நீங்கள் எனக்கு எல்லா கிரேட்ஸும் ஒரு எந்த கோட் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அதுலேயும் எனக்கு ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அதுக்கு பேர் பப்ளிக்குங்கிறாங்க. ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்லேயே 3 வகை இருக்குது. ஒன்று கம்ப்ளீட்லி ப்ரைவேட் விச் இஸ் வாட்னா அந்த பவுண்டரி இஸ் வித்தின் ஒன்லி யுவர் ப்ராஜெக்ட். இல்லைன்னா பப்ளிக் கிரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிரேட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பப்புன்னா எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளைனிங். சரிங்களா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இதை பிரிண்ட் பண்ணோடனே உங்களுக்கு காட்டுறது பாருங்க. மார்க் 1 என்னன்னா என்ன சப்ஜெக்ட் என்ன மார்க், மார்க் 2 என்ன சப்ஜெக்ட் என்ன மார்க், மார்க் 3 சப்ஜெக்ட் மார்க். அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து தனியாக இந்த மார்க் மட்டும் வேணும், அதாவது இந்த மார்க்கோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு மேட்ச் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதுக்கு கொடுத்து நீங்கள் செய்யலாம். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேனே. இப்போ நான் இங்கே மேட்ச் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மார்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். மேட்ச் மார்க்னு கொடுத்தோடனே உடனே உங்களுக்கு எரர் காட்டும். என்னன்னு பார்ப்போமா? நான் எக்ஸாஸ்டிவ் பேட்டர்ன்ஸ் டைப் மார்க்ஸ் இஸ் நான் எம்டி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த மார்க்குக்கான எல்லா வேரியேஷன்ஸும் எனக்கு இங்க போட்டே ஆகணும் அப்படின்னு நீங்க பாருங்க. இங்கே எழுதியிருக்கு பாருங்க. ensure that all possible cases are being handled by adding a match arm. match armனா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ சிம்பிள், நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ்னு. ஸோ இங்க வந்து மார்க் காட்டுதுங்களா? இங்கே காட்டி நம்ம இங்க பிரிண்ட் லைன் கொடுக்கலாம். யூ ஸ்கோர்ட் மார்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னு. அதே மாதிரி மற்றதுக்கும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஈனம்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்ப்ஃபுல் வென் இட் கம்ஸ் டு பேட்டர்ன் மேட்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஈனம்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நான் இங்கே தமிழ் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் இங்கே மேத்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இங்கே சோஷியல் ஸ்டடீஸ் கொடுக்குறேன், இங்கே சயின்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நான் ஆக்சுவலாக ரெண்டுத்துலேயுமே பண்ணியிருக்கலாம். அந்த விஎஸ் கோடோட ஃபீச்சர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்துருந்தேன்னா ஒரே ஷாட்டில் ரெண்டுத்தையுமே நான் மாற்றிருக்க முடியும். பட் ஸோ நம்ம இங்கே எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம இங்கே கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி இங்கே பிரிண்ட் பண்ணி பார்ப்போமே. இப்போ இது பிரிண்ட் பண்ணால் பாருங்க, தெளிவாக எடுத்து பார்த்தீங்களா? யூ ஸ்கோர் 85 இன் தமிழ், யூ ஸ்கோர் 17 இன் இங்கிலீஷ், 85 இன் மேத்ஸ், 75 இன் சயின்ஸ், 90 இன் சோஷியல் ஸ்டடீஸ். இதை நீங்கள் ஸ்ப்ளிட் கூட பண்ணியிருக்கலாம் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்ட்ரிங் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மக்களே. ஈனம்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் a enumerable number. Enumerable number na you can pick one choice amongst various options with just one value. உங்க மெமரியில இது செட் ஆகிறது எப்படி செட் ஆகும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டியா இருக்கிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா அந்த ஒரு பாசிபிலிட்டி தான் நீங்க சூஸ் பண்ண போறீங்க. ஸோ இட் வில் ஜஸ்ட் டேக் த சைஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சூசிங் provided Rust doesn't add any overhead. overheadனா நீங்க ஒரு பைட்டை தாண்டி அந்த கம்பைலர் எக்ஸ்ட்ராவா எதுவும் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நான் சொல்றது உண்மை. ஆனா மோஸ்டா ரஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேக் வைக்கும், அந்த ஈனம்கான ஒரு டேக் வைக்கும். அதெல்லாம் என்னங்கிறத நம்ம அட்வான்ஸ்ட் ரஸ்ட்ல பத்தி பார்ப்போம். சரிங்களா? நீங்க சியில் யூஸ் பண்ணீங்கன்னா தான் நான் எது சொன்னாலும் அது உண்மை. நான் எது சொன்னாலுமே அது சிங்கிற லாங்குவேஜுக்கு சூப்பரா பொருந்தும். ஏன்னா அதுக்கு பெருசா ஓவர் ஹெட்னே இருக்காது. நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் மெமரியில போய் உட்காரும். ஆனால் ரஸ்ட் அப்படி இல்லை, அது கொஞ்சம் இன்டர்னலாக சில வேலைகளை செய்யும். அதனால தான் அந்த அலைன்மெண்ட்டை பற்றியுமே முன்னாடியே சொன்னேன். அதை நம்ம அட்வான்ஸ்ட் ரஸ்ட்டில் படிக்கிறப்போ படிப்போம். அந்த மெமரி அலைன்மெண்ட்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நான் இன்ட்ரடக்ஷன் டு சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங்கில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். சிம்டினா என்ன, மெமரி அலைன்மெண்ட்னா என்ன, அவுட் ஆஃப் ஆர்டர் மெமரி எக்ஸிக்யூஷனு, அதுக்கப்புறம் பைப் லைனிங்கு, கேஷ் லைன்ஸு, இது எல்லாமே வெரி வெரி இன்டென்சிவான ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் எக்ஸ்பிளனேஷன்ஸ்ங்க. ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இட் வில் பி சூப்பர் எஃபெக்டிவ் ஃபார் யுவர் கெரியர் ஆஸ் அ சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமர். அதனால தான் அதை நானும் சேர்ந்து படிக்கலாம் உங்களோட அப்படின்னு தான் இந்த ஹோல் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். ஸோ எஸ், எனிவேஸ் இதோட நான் அதை முடிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்த செக்ஷனில் நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சின்ன ஸ்னீக் பீக் மாதிரி கொடுக்கணும்னா, ஒரு விஷயம் நம்ம ரஸ்ட்டில் இல்லவே இல்லை அப்படின்னா அது எதுன்னா நல் பாயிண்டருங்க. நீங்கள் சிஓ C++ வந்து வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அன் ஆப்ஷன் டு டிஃபைன் த நல் பாயிண்டர். நல் பாயிண்டர்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் அந்த வேல்யூ இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத ஒரு அட்ரஸ் மூலியமாக சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆனால் அந்த வேல்யூவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணுறது எப்படின்னா நல் பாயிண்டர் மூலியமாக தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா
ஒரு பாயிண்டரோட ஜீரோ வேல்யூன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு U8க்கு ஜீரோன்னா, ஒரு பூலியனுக்கு ஃபால்ஸ்னா, ஒரு ஸ்ட்ரிங்குக்கு எம்டி ஸ்ட்ரிங்குனா, பாயிண்டருக்கு ஜீரோ வேல்யூங்கிறது நல். சரிங்களா? அந்த நல் பாயிண்டருங்கிறது ரஸ்ட்டில் கிடையாது. சரி, அப்போ ரஸ்ட்டில் அது கிடையாதுன்னா எப்படி நீங்கள் அப்போ அந்த இல்லாத விஷயத்தை டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, த்ரூ தீஸ் ஆப்ஷனல் வேல்யூஸ். ஒரு விஷயம் அதில் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம அதை அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நன்றிகள் பல. டூடுல்ஸ்.